நெட்டூர், மாராந்தை உட்பட 4 அரசு பள்ளிகளுக்கு ரூபாய் 7.50 கோடியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம். மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ ஆய்வு. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நெட்டூர், மாராந்தை, பூலாங்குளம், தாளை, சுப்பிரமணியபுரம் ஆகிய 4 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் போதிய வகுப்பறையின்றி மாணவ மாணவிகள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியனிடம் அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை வைத்தனர். ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் கல்வி அமைச்சரை சந்தித்தும் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார். இந்த நிலையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 4 அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்ட ரூபாய் 7,50,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெட்டூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 2,11,00,000 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடமும், மாராந்தை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1,88,00,000 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடமும், பூலாங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1,63,00,000 6 கூடுதல் வகுப்பறை கட்டிடமும், தாளை சுப்பிரமணியபுரத்தில் ரூபாய் 1,88,00,000 8 கூடுதல் வகுப்பறை கட்டிடமும் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான டெண்டர் விடப்பட்டுள்ளது. இந்த பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் நெட்டூர், மாராந்தை, பூலாங்குளம், தாளை, சுப்பிரமணியபுரம் ஆகிய அரசு பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் கட்ட உள்ள இடத்தை ஆய்வு செய்தார். நெட்டூரில் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கர், மாராந்தையில் பள்ளி தலைமை ஆசிரியர் விஜிலா, மாராந்தை ஊராட்சித் தலைவர் மீனா சுப்பிரமணியன், முன்னாள் ஊராட்சித் தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் சால்வை அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியனை வரவேற்றனர். இந்த நிகழ்வில் காலத்திமடம் கனகராஜ், ஆலங்குளம் கணேசன், கனகபிரசாத், சேர்மத்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர்.